ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இடியாப்பம். நல்லா பூ மாதிரி சாஃப்டாக சுவையை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பத்துக்கு பொருத்தமான தேங்காய் பால் ரெசிபியும் பார்க்க போகிறோங்க. இந்த ரெண்டு ரெசிபியும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த தேங்காய் பால் ரெசிப்பியும் இடியாப்பமும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன். நல்லா கனமான கடாயாக வச்சுக்கிங்க, அடி பிடிக்காமல் வரும். இப்போ கடாயில் 2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ 2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த இடியாப்பத்துக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, 1 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து செய்யும் போது இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக வருங்க. இப்போ எண்ணெயும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு நான் வறுத்துட்டு ஜலிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது வறுக்காத மாவாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு செய்யுங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்த மாவுன்றதுனால டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வறுத்த மாவுன்றதுனால கொஞ்சம் கூட கட்டி தட்டாதுங்க. இது சாதா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க. நீங்கள் இடியாப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவு, இல்லை சாதா பச்சரிசி மாவு எதில் வேணாலும் இந்த முறையில் நீங்கள் இடியாப்பம் செய்யலாங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதிலே தாங்க மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி அளவுகளில் கரெக்டாக இருக்குங்க. சில மாவுகள் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட தேவைப்படும். இப்போ நான் 1/2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்து கரெக்டான அளவில் இருந்துச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு இந்த மாவை மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ஆறி வரட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 மூலி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காவை இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேங்காவில் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது வெந்நீர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீராக சேர்த்து அரைங்க. ரொம்ப கொதிக்கிற வெந்நீரை சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரை சேர்த்து தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டு இப்போ தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. தேங்காய் பால் சுவையும் நல்லா இருக்குங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் நல்லா ஆறி வந்துருச்சுங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம இடியாப்ப அச்சில் எந்த அளவுக்கு மாவு ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உருண்டைகளை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மாவை. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நான் இடியாப்ப அச்சு எடுத்துருக்கேன். இடியாப்ப அச்சில் மாவு ஃபில் பண்ணி இப்போ நான் பிழியிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வருதுங்க. நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிழியும் போதே உங்களுக்கு தெரியுது நல்லா சாஃப்டாக வர்றது பாருங்கள். நல்லா பூ மாதிரி இருக்குது. இப்போ இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பிளேட்டும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி பானையில் 1/4 பாகம் தண்ணி நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். தண்ணி சூடானது இட்லி கொத்த வச்சுக்கலாங்க. இப்போ பிழிஞ்சு வச்சு இடியாப்பத்தை சேர்த்து மேலே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதுங்க. 5 நிமிஷத்துல இடியாப்பம் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம மாவை நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் வெந்நீரில். ஒரு 5 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி இடியாப்பத்தை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது சாதா கடையில் வாங்கின பச்சரிசி மாவில் தாங்க இந்த அளவுக்கு நல்லா ருசியாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்குங்க இடியாப்பம். இந்த இடியாப்பத்துக்கும் இந்த தேங்காய் பாலுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. அந்த தேங்காய் பாலோட நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணது ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுலாம் இருந்துச்சுன்னா உடனடி தீர்வு கிடைக்குங்க. இந்த மாதிரி இடியாப்பமும் அதுக்கு பொருத்தமான தேங்காய் பால் ரெசிபியும் இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.